வெல்கம் டு சின்மயா ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோல நடந்து முடிந்த குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான குறிப்பா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில வந்திருக்கக்கூடிய கேள்விகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனுடைய ஆன்சர் கீ என்ன அப்படின்றதையும் என்னது நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசஷன் ரீசனிங் டைப்ல கேட்டிருக்காங்க. குறிப்பா லோக்மானிய திலக் ப்ரிஃபர்டு டு ரீப்ளேஸ் ஸ்வராஜ் அண்ட் ரீடிசைன்ட் இட் அஸ் ஹோம் ரூல். ஓகேவா, ஸ்வராஜ் என்ற வார்த்தை ஹோம் ரூல் அப்படின்றத குறிப்பா 1916 ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து என்னது தூக்கியிருப்பாரு பாலகங்காதர திலகர். அவர்தான் லோக்மானிய திலகர் என்றும் அழைக்கப்படுகிறாரு. ஓகேவா, ரெண்டாவது அதுக்கான ரீசன் என்ன சார் அப்படின்னு பார்த்தா, the British government was quite allergic, ஓகேவா, டு த டேர்ம் ஸ்வராஜ். சுயராஜ் என்ற அந்த வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு வந்து பாத்தீங்கன்னா என்னது அதை வெறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதை வெறுத்துதான் இருந்தாங்க. ஓகே, குறிப்பா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது செடிஷியஸ் தேச விரோத வழக்காகவும் எனது இதை பதிவு செஞ்சாங்க. இது இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், இரண்டாவது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா என்னது கரெக்ட் தான். அதே போன்று உங்களுக்கு வந்து லோக்மானிய திலகர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு என்னது சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா, அப்ப அதுவும் என்னதுதான் கரெக்ட் தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ரீசனால இருந்துதான் இந்த ஸ்வராஜ் அண்ட் ஹோம் ரூல்னு மாத்தினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தவறு. ஆறும் ஏவும் சரி, ஆறும் சரிதான். ஓகேவா, பட் ஆனா அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் யாருக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏவா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது அது கிடையாது. ஓகேவா, அப்ப இதற்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னது ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வரும். ஓகேவா, சோ இது தமிழ்ல இருக்கக்கூடிய கேள்வி. லோக்மானிய திலகர் சுயராஜ் என்ற இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என மறுஉருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதே மாதிரி சுயராஜ் என்ற சொல் ஆங்கிலேய அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சோ அப்ப இதற்கான விடை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லோக்மானிய திலகர் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திலக் ஷிஃப்டட் ஃப்ரம் ரேடிக்கல் கான்செப்ட், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல இருந்து ஹோம் ரூல் அப்படின்ற கான்செப்டுக்கு என்னது 1916 என்னது மாறினாருதான். ஓகேவா, இட் இஸ் த கரெக்ட் திங். ஓகேவா, அதே மாதிரி இதற்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீசன் சரிதான். ஆனா இந்த ரீசன் தான் அந்த அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது கிடையாது. ஓகேவா, சோ அப்ப இதற்கான விடை என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, but R is not correct explanation for assertion. Reason is not correct explanation of assertion அப்படின்றது தான் என்னது இதற்கு சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்ஸ் எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படின்னாவே உங்களுக்கு எங்க வந்துடும் அப்படின்னா என்னது சென்னை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைமன் கமிஷன் வருகை அப்படின்னு கேட்டா எங்க வரும் அப்படின்னு கேட்டா இது பாம்பேல தான் என்னது அவர் வந்து இறங்கினாரு. அதே மாதிரி டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வைக்கம் சத்தியாகிரகாவை தான் என்னது நம்ம சொல்லலாம். அப்ப ஏவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, ஓகேவா, டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, ஓகேவா, இதுக்கு 2, ஸோ 3, 4, 2, 1. ஸோ 3, 4, 2, 1. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது கரெக்ட். ஸோ இதற்கான விடைகளை இதற்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம ஃபுல்லாவே என்னது பார்க்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா February 3, 1928 தான் சைமன் கமிஷன் சைமன் குழு எங்க வந்தது அப்படின்னு கேட்டேன் பாம்பேவுக்கு வந்தது. ஓகேவா, பாம்பேவுக்கு வந்தாங்க. ஸோ சைமனே திரும்பிப்போ அப்படின்ற அந்த முழக்கங்கள் எல்லாம் அவங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதே மாதிரி 2வது வரிகொடா இயக்கம் எங்க சார் நடந்ததுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் வழிநடத்தப்பட்டது 1928 பத்ரௌலி சத்தியாகிரகம் என்று எனது அழைக்கப்படுது. குறிப்பா லேண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணதால என்னது நோ பேயிங் டேக்ஸ் மூவ்மெண்ட், வரிகொடா இயக்கம் என்பது என்னது நடைபெற்றது. ஓகேவா, அப்ப அது பர்தோலி. ஸோ அதற்கடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம். குறிப்பா எங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் என்ற இடத்துல 1924-25 வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் நடந்தது. குறிப்பா இட் இஸ் அ நான் வயலண்ட் மூவ்மெண்ட் அகைன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமைக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்முறை இல்லாத ஒரு போராட்டம் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா என்னது இந்த ஆலய நுழைவு போராட்டம். குறிப்பா வைக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி. நீல் சிலை சத்தியாகிரகம் குறிப்பா வந்து 1927 மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது இந்த கொலோனல் ஜேம்ஸ் நீல் அவருடைய சிலை ஆனது வந்து பாத்தீங்கன்னா என்னது இங்க வைக்கப்பட்டிருந்தது. அதை நீக்குவதற்கான போராட்டம் என்பது என்னது நடைபெற்றது. ஸோ சென்னை. ஓகேவா, ஸோ அப்ப இதற்கான இடங்கள் எல்லாத்தையும் என்னது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கு ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் 1 தான் என்னது இதுக்கு கரெக்டான விடை. ஸோ சைமன் கமிஷன் பாம்பே, வரிகொடா இயக்கம் பத்ரௌலி, தென் டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட்
ஓகே, ஆலய நுழைவு போராட்டம் வைக்கம், அதுக்கடுத்து நீல் சிலை சத்தியாகிரகம் சென்னை. ஓகேவா, ஸோ இதை ஃபுல்லாவே பார்த்துக்குங்க. ஸோ அதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா என்னது ஆப்ஷன் 1 நம்ம அங்கவே ஃபுல்லாவே பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு இப்ப போகலாம். குறிப்பா தமிழ் பாளையக்காரர்களை பற்றி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அவர்களோடு ஓகேவா மோதல் போக்கை கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது கேட்டிருந்திருக்காங்க. குறிப்பா உங்களுக்கு ஈஸியா தெரியும், கட்டபொம்மன் அப்படின்னாவே என்னது பானர்மேன். ஓகே, கட்டபொம்மன் அப்படின்னாவே என்னது பானர்மன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே 4 தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னது அதை நீங்க எடுக்க முடியாது. ஓகேவா, இல்ல வேற என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம படிச்சாதான் என்னது தெரியும். குறிப்பா பூலித்தேவன் அப்படின்னு படிச்சிருந்தீங்கன்னா ஓகேவா, அவருக்கு அகைன்ஸ்டா இருந்த அந்த பிரிட்டிஷ் ஜெனரல் யாருன்னு கேட்டா கலோனல் ஹெரான் அப்படின்றது தெரியும். கட்டபொம்மனுக்கு பானர்மேன், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேவா, அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊமைத்துறைக்கு மெக்காலே. ஓகேவா, அதற்கடுத்து தீரன் சின்னமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது ஜெனரல் ஹாரிஸ். ஓகேவா, சோ இதுக்கான விடை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா, பூலித்தேவன் ஹெரான், கட்டபொம்மன் பானர்மேன். ஓகேவா, அது அந்த இடங்களும் பாத்துக்கோங்க. ஊமைத்துறை மெக்காலே, இதன் தீரன் சின்னமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது ஹாரிஸ், தீரன் சின்னமலை ஹாரிஸ். ஸோ இதற்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது பி 2, 4. ஓகே, 2, 4, 1, 3 என்பதுதான் என்னது இதற்கு சரியான விடை, ஆப்ஷன் பி. ஓகேவா, 2, 4, 1, 3. ஓகே, இது ஃபுல்லா ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. தென் நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா மிஷன், குறிப்பா நேஷனல் ரெனேசன்ஸ்ல இருந்து என்னது கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அப்ப ராமகிருஷ்ணா இயக்கம் அப்ஹோல்டு வேதாந்தா டாக்டரின். ஓகேவா, வேதாந்தா கோட்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ஹோல்ட் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேக்குறாங்க. டு ப்ரொடெக்ட் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, to develop the highest spirituality inherent in man, to believe in the truth of Hindu religion only அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை நல்லா நீங்க கொஞ்சம் கவனமா இதில் இந்த ஒன்லின்ற வேர்டை நீங்க ஃபுல்லாவே நீங்க பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் 1 and 2 அல்லது 1 only அல்லது 2 and 3 அல்லது 1 and 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது தமிழ்ல ராமகிருஷ்ணா மிஷன் வேதாந்தா கோட்பாடை உயர்த்தி பிடித்தது எந்த காரணத்துக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே அப்படின்றத நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணணும். மனிதனின் உள்ளார்ந்த மிக மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கின்றது, அது கரெக்ட் தான். அதனுடைய பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்கின்றது என்பது என்னது கரெக்டானது. அப்ப இதை பத்தி ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். குறிப்பா டு ப்ரொடெக்ட் ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னது இவங்க வந்து ஏன்ஷியன்ட் கல்ச்சரை என்னது குறிப்பா வேதாந்த உபநிடத மரபுகளை புதுப்பிக்கவும் செஞ்சாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கரெக்ட் தான். உபனிஷத்துல ஏன்ஷியன்ட் இந்தியா கலாச்சார நூல்கள்லாம். ஓகேவா, அப்ப 2வது கூற்று வந்து பாத்தீங்கன்னா மனிதனிடம் இயல்பாக உள்ள உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். குறிப்பா இந்த சுவாமி விவேகானந்தா வந்து பிலீவ்ட் இன் எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஓகே, மனிதனுக்குள் ஏற்கனவே இருக்கும் தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துவதே கல்வி. ஆல்ரெடி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை என்னது வெளிப்படுத்துவதே கல்வி என்று யாரு சொல்றாரு அப்படின்னு கேட்டா என்னது விவேகானந்தர் சொல்றாரு. அப்ப இதுவும் என்னது உங்களுக்கு கரெக்ட் தான். அதுக்கடுத்து 3வது கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, குறிப்பா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய கோட்பாடுகளை பின்பற்றி தான் இவரு விவேகானந்தர் வந்து என்னது அதை நிறுவி இருப்பாரு. ஓகேவா, அப்ப இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடர் தான் யாருன்னு கேட்டா விவேகானந்தர். ஓகே, அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறான மதங்கள் காணப்படுது, ஆனா அனைத்து மதங்களும் கட்டக்கூடிய வழி வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரே வழிதான், ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க, ஒரே வழிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை சமயங்களோ அத்தனை வழிகள், as many faiths so many paths அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க வந்து இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே அப்படின்னு சொல்றது மட்டும்தான், இந்த ஒன்லி அப்படின்றதுதான் என்னது இங்க தவறானதாக அமைகிறது. சோ அப்ப இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் இல்ல. ஓகேவா, அப்ப முதல் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் இல்ல. குறிப்பா பிரம்ம சமாஜத்தை யார் தோற்றுவிச்சாங்கன்னா 1828 ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி என்னது 1875 கோ பேக் டு வேதான்னு சொல்றாங்க. இவங்க வந்து மோனோதியிசம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த நேஷனல் ரெனேசன்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய என்னது ஒரு விஷயங்கள். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எது கரெக்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறானது. ஓகேவா, அப்ப 1 மற்றும் 2 தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல சரியான விடைன்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். 1 மற்றும் 2. அப்ப இதுக்கான விடை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேவா 1 மற்றும் 2 தான். ஓகேவா, அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது இதற்கு சரியானது. ஓகேவா, அதுல மட்டுமே என்பது வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறான கூற்றாக காணப்படுது. ஓகேவா, சோ ஆப்ஷன் ஏ மட்டும் என்னது இதுல குறிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் ஓகேவா இந்த கிரனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சால்வை போர்
இந்த சால்பை உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, ஓகேவா. குறிப்பா இது ஆங்கிலோ மராத்தாஸ், ஓகேவா, அண்ட் ஆங்கிலோ மைசூர், ஓகேவா. இந்த வார்களை பற்றி நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆங்கிலோ மராத்தா அண்ட் மைசூர். குறிப்பா மராத்தா போர் 3 போர் நடக்கும். உங்களுக்கு மைசூர் போர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4 நடக்கும். கடைசி மைசூர் போர் 1799 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு நடக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா ஸ்ரீரங்கப்பட்டினம், மங்களூர் உடன்படிக்கை எல்லாம் என்னது அதுலதான் வரும். சோ அப்ப இதற்கான விஷயங்களை பத்தி என்னது நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம், ஓகேவா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சால்பை உடன்படிக்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா 1782 ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பா எதன் முடிவாக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது முதல் ஆங்கிலோ மராத்தா போர் என்பதன் விளைவாக என்னது இது ஏற்படுத்தப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும், என்ன வரும், சால்பை உடன்படிக்கை என்பது வரும். ரெண்டாவது 1784 இரண்டாவது ஆங்கிலோ மைசூர் போர்களுடைய முடிவாக என்ன உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது குறிப்பா மங்களூர் உடன்படிக்கை என்பது என்னது ஏற்படுத்தப்பட்டது. அது 82, இது 84, ஓகேவா. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, ஓகேவா, 1792. குறிப்பா மூன்றாவது ஆங்கிலோ மைசூர் போர் விளைவாக என்னது இது ஏற்படுத்தப்பட்டது. அதற்கடுத்து பசின் உடன்படிக்கை, ஓகே, 1802. குறிப்பா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ மராத்தா வார்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது இரண்டாவது, ஓகேவா, இரண்டாவது ஆங்கிலோ மராத்தா போர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது இது ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இதை எப்படி சார் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, சால்பை, ஓகேவா, மங்களூர், ஓகேவா, அதற்கடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம், ஓகேவா, அதற்கடுத்து வந்து பசின், ஓகேவா. சால்பை, மங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம், பசின் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு, ஓகேவா. அப்ப காலை வரிசை இப்படி ஒழுங்கமைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் இது எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது இந்த சால்பை தான் வருது. அப்ப 3ல எது வருது அப்படின்னு பார்க்கணும். இது 2கள்ல தான் என்னது வரணும், ஓகேவா. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மங்களூர், ஓகேவா. அப்ப எது அப்படின்னா 2வது, ஓகேவா. சோ இது ஃபர்ஸ்டா வரணும், இது 2வது பொசிஷன்ல வரணும், ஓகே. அப்போ 3, 2, அதுக்கடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம், அதுக்கடுத்து 4. சோ இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் என்னது சரியான விடை காலவரிசை கோட்பாட்டின் அடிப்படையில. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் நீங்க ஃபுல்லாவே பாத்துக்கோங்க, ஆப்ஷன் சி. அதற்கு அடுத்த கேள்வியை நம்ம ஃபுல்லாவே என்னது பார்க்கலாம், ஓகேவா. குறிப்பா இதுவும் நேஷனல் ரெனேசன்ஸ்ல கொடுக்கப்பட்ட கேள்வி தான். ஹூ மேட் இட் கிளியர் தட் his idea was to establish a worship of the heart, not the hand, a sacrifice the self and not the possession of the self, ஓகேவா. sacrifice of the self, not the possession of the self. குறிப்பா தனது எண்ணத்தை நிலைநிறுத்துவது, இதயத்தை வணங்குவது, கையின் வழிபாடல்ல தன்னலமற்ற தியாகம், உடைமைகளை துரத்தல் என்பதை தெளிவுபடுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க, ஓகேவா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். அப்ப நேஷனல் ரெனேசன்ஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறான அந்த மறுமலர்ச்சி லீடர்ஸ், ஓகேவா, ஐடியாஸை கொடுத்த லீடர்ஸோடைய கோட்பாடுகளை பத்தி நீங்க என்ன இதில் தெரிஞ்சிருக்கணும். தயானந்த சரஸ்வதியா, விவேகானந்தரா, ராஜாராம் மோகன் ராயா, அல்லது தேவேந்திரநாத் தாகூரா, ஓகே, இவங்களை பற்றி எல்லாமே எனக்கு நம்ம பார்க்கணும். குறிப்பா இந்த கோட்பாடுகள்ல முதல் கோட்பாடு, ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்லுவீங்க வர்ஷிப் ஆஃப் ஹார்ட், ஓகேவா, நாட் த ஹேண்ட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் தான். He believed that the true religion lies in internal sincerity and moral purity, ஓகேவா. So worship of hand refers to the mechanical performance of rituals, ஐடல் வர்ஷிப். ஏன்னா ஐடல் வர்ஷிப்லாம் என்னது அவரு வெறுத்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கையால் விளங்குவதை விட இதயத்தால் வணங்குவது வந்து பாத்தீங்கன்னா என்னது அதே உண்மையான ஒரு மதம் என்று நம்பியவர் யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய். அதுக்கடுத்து a sacrifice of the self, not of the possession of the self, ஓகேவா. இதையும் கூறியது யாருன்னு கேட்டா யாரு ராஜாராம் மோகன் ராய் தான் கேட்டார், ஓகேவா. sacrifice of the self means ஈகோவை நம்ம என்னது விட்டுறணும், ஓகே. instead of sacrificing material goods or performing animal sacrifices, ஓகேவா, ராய் urged the sacrifice of ego, ஓகேவா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னலம் என்பதை வந்து விட்டுறணும், ஓகேவா. நீங்க வந்து பூஜைகள் செய்வதோ அல்லது பலியிடுதலோ அதற்கு பதிலாக உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தன்னலத்தை நீங்க வந்து என்னது நீங்க தியாகம் செய்தாலே அதுவே இறைவனுக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு என்னது இவர் சொல்றாரு, ஓகேவா. அப்ப இந்த கோட்பாடுகளை எல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய். குறிப்பா, ஓகேவா, மோனோதீசம் ஒரு கடவுள் கோட்பாடை கூறியது யாருன்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் 1828 உங்களுக்கு பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். சோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் என்பதுதான், ஓகேவா. அடுத்த கொஸ்டின் நம்ம போகலாம். 102வது கொஸ்டின், ஓகே. 102வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா which of the following facts about தாமஸ் முன்ரோ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ரயத்வாரி சிஸ்டத்தை
என்னது உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பதி திருமலா டெம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய கொப்பரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பகோடா நாணயத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னது வெள்ளி ருப்பி நாணயமாக மாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுல இரண்டு இது என்னது சரியானது, இரண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறு. குறிப்பா இது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே என்னது உருவாக்கும். அப்ப எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்ப 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் என்னது இதற்கு சரியான விடை. ஓகேவா, சோ அதே கூற்றுகள் தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க. 1 மற்றும் 2 மட்டும் தான் என்னது இந்த கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியானது. பின்வரும் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்துறார். ஓகேவா, குறிப்பா ரயத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு இங்க சென்னை பகுதிகளில் மற்றும் பாம்பே பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவர் சென்னை பகுதிகளில் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினார். ஓகேவா, அப்போ 1 கரெக்ட். ஓகே, இரண்டாவது திருப்பதி திருமலை கோவிலுக்கு தானம் கொடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா கொப்பரையை தானம் கொடுத்தது என்பது எனது சரியானதுதான். அப்ப 1 மற்றும் 2 தான் கரெக்ட். பகோடியா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்கள் வெள்ளி ரூபாய் நாணயங்களை வெளியிட்டது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா, நாட் அண்டர் ஹிஸ் டைம் பீரியட். ஓகேவா, அப்ப இவர் அதற்கு வந்து எந்த ஒரு செப்பனியும் செய்யவில்லை. அப்ப இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா என்னது முதல் 2 மட்டும் தான் என்னது சரியானதாக என்னது இதுல காணப்படுது. ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி கரெக்ட். ஓகேவா, மூணாவது இது வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறானது. 1 மற்றும் 2 தான் என்னது சரியானது. 1 மற்றும் 2 தான் சரியானது. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறானது. ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் கவர்னர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி இன் கிரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேவா, காலை வரிசைப்படி இங்கு கொடுத்திருக்கக்கூடிய ஓகேவா மதராஸ் மாகாணத்தினுடைய ஆளுநர்களினுடைய டைம் பீரியட் வச்சு என்னது நாம இவங்களை வரிசைப்படுத்தணும். ஓகேவா, சோ அப்ப இதை முழுமையாக நம்ம பார்க்கலாம். குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிசையின் அடிப்படையில பார்த்தா ஜார்ஜ் பார்லோ 1808 இருந்து 813, எலியாட் 14 இருந்து 20, தாமஸ் முன்ரோ 20 இருந்து 27, தென் லூஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா 27 இருந்து 32. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்லோ, ஓகேவா, எலியாட், ஓகேவா, தாமஸ் முன்ரோ அண்ட் லூஷிங்டன் 4, 3, 2, 1 என்பதுதான் ஆன்சர். ஓகேவா, 4, 3, 2, 1. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு சரியான விடை 4, 3, 2, 1. 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ அப்ப அந்த டைம் பீரியட் ஃபுல்லாவே நீங்க என்னது பாத்துக்கங்க. 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஓகேவா, அடுத்ததாக 125வது கேள்வி. குறிப்பா பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தென் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜுகேஷன் ஹூ செட் இட் அப்படின்னு கேட்கறாங்க. அன்னி பெசண்டா, ராகவாச்சாரியா, தென் வாடியாவா, தென் அருண்தேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிப்பா இதை வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்கன்னா என்னது உங்களுக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் என்னது இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே என்னது சொல்லியிருந்திருப்பாங்க. குறிப்பா ஓகேவா, இவங்கதான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடையாக காணப்படுது. ஓகேவா, குறிப்பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டியை இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா என்னது குறிப்பா அதுவும் சென்னையில இருக்கக்கூடிய அந்த பிரம்மஞான சபையினுடைய பிரசிடென்டா பிற்காலத்துல என்னது வருவாரு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் தான் என்னது சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்தியாஸ் ப்ராக்ரஸ் ஷுட் பி டிஃபைன்டு பை இட்ஸ் லிபர்ட்டி, not by the amenities. Not by the amenities means not by the railways like amenities. Okay, because railways இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது இந்த ஆங்கிலேயர்களுக்கானது தான். ஓகே, இந்தியாவின் முன்னேற்றம் என்பது சுதந்திரத்தால் அளவிடப்பட வேண்டுமே தவிர்த்து பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்ட வசதிகளால் அல்ல அப்படின்றத குறிப்பதற்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம். ஓகேவா, தென் எ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 1916களின் பொழுது ஓகேவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது தன்னாட்சி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா மதராஸ் பகுதியில என்னது இவங்க ஏற்படுத்துறாங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த அன்னி பெசன்ட் அம்மையார் குறித்தது. ஓகே, இவர் எழுதிய ஜேர்னல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இந்தியா, காமன் வில் போன்றவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷி ஒர்க்ட் அஸ் அன் எடிட்டர். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி இன் 1917. ஓகே, இவர் எழுதியது வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல், நியூ இந்தியா போன்ற இதழ்களை நடத்தினாங்க. குறிப்பா முதல் பெண் காங்கிரஸ் கூட்டத்திலுடைய முதல் பெண் தலைவர் 1917 குறிப்பிட்டாங்க. சோ இதெல்லாம் அன்னி பெசன்ட் பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய கருத்துக்கள். ஓகேவா, அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் என்னதுன்னா பாத்தீங்கன்னா இதற்கு சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, அடுத்ததாக 126வது கொஸ்டின். பத்திரிகைகள் கொடுத்திருக்காங்க, அதை யாரு எழுதுனாங்க அப்படின்னு கேட்காங்க. நவசக்தி, தமிழ்நாடு, ஓகேவா, சுதந்திர சங்கு, ஓகேவா, நவஜீவன் போன்ற
பத்திரிகைகள் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை யாரெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப குறிப்பா நவசக்தி அப்படின்றத திருவிக்கா என்பவர் என்னது எழுதியிருக்கிறார், கல்யாண சுந்தரனார். கல்யாண சுந்தரனார் எழுதியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் தமிழ் ட்ரேட் யூனியன் அப்படின்னு நம்ம இவரை சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி அதாவது தமிழ் தொழிற்சங்க இயக்கத்தினுடைய தந்தை என்று திருவிக்கா ஐயா அவர்களை வந்து என்னது நம்ம சொல்றோம். ஓகேவா? நவசக்தி என்ற இதழ் அவர் தான் அவங்கதான் ஏற்றுனாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்ற பத்திரிகையை தொடங்கி நிறுவனர் யாருன்னு கேட்டா வரதராஜன் நாயுடு. ஓகேவா? ரொம்ப குறிப்பாக பிராமணர் அல்லாதவர்களுடைய உரிமைகளுக்காகவும் வைக்கம் சத்தியாகிரகம் கிரகத்தின் பொழுது எனது முக்கிய பங்கியாற்றிய ஒரு ஜேர்னல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது இந்த தமிழ்நாடு என்ற இதழ் தான். அதே மாதிரி சுதந்திர சங்கு. ஓகேவா? சோ இதை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது காந்தி அவர்கள் தான் சுதந்திர சங்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து நவஜீவன். ஓகே, இதை ஃபவுண்டர் தோற்றுவிச்சது யாருன்னு கேட்டா உங்களுக்கு சுப்பிரமணியன். ஓகேவா? அப்ப இதற்கான விடை என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான விடை ஓகேவா? சோ சுதந்திர சங்கு என்பது காந்தி எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு என்பது வரதராஜனு. ஓகேவா? நவசக்தி என்பதை வந்து திருவிக்கா என்பவர் எழுதியிருக்காரு. நவசக்தி என்பதை திருவிக்கா எழுதியிருக்கிறாரு. சோ நவசக்தி என்பதை திருவிக்கா. ஓகேவா? அதே மாதிரி சுதந்திர சங்கு என்பதை யாரு தான் எழுதியிருக்கா? காந்தி தான் எழுதியிருக்கிறாரு. அப்ப இதை நீங்க மூணாவது பாத்தீங்கன்னாவே இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர் அப்படின்னு என்னது உங்களால சொல்லிட முடியும். ஓகேவா? நவசக்தி என்பதை என்னது திருவிக்கா. அப்ப எதுதான் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ என்பதுதான் என்னது ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை முழுமையா பாத்துங்க. 2, 1, 3, 4. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். Which of the following statements are true about the third session of INC at Madras? ஓகே, மூன்றாவது காங்கிரஸ் மாநாட்டு, தேசிய காங்கிரஸ் மாநாட்டு குறிப்பா மெட்ராஸ்ல நடந்தது. சோ இதை பற்றிய கருத்துக்களை வந்து என்னது கேட்கறாங்க. குறிப்பா இட் வாஸ் ஹெல்ட் இன் ஐஸ்லாண்ட் கிரவுண்ட்ஸ். ஓகேவா? இன் சென்னை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது வந்து என்னது தவறானதாக இருக்கு. 236 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி வேர் பார்ட்டிசிபேட். சென்னை வந்து 236 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லார்ட் கன்னிமாரா the governor offered grand feast to the delegates. ராவ் சாஹிப் ஓகேவா முக்கனாச்சாரி headed the reception committee அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எது ட்ரூ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, which of the following statements are true about the third session? ஓகே, third INC session அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இதை பத்தின விஷயங்களை வந்து எனக்கு நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்னை தீவுத்திடல்ல இது நடைபெற்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க கிடையாது. எங்க சார் நடைபெற்றது அப்படின்னா 1000 விளக்கு பகுதிகளில் குறிப்பா மக்தும் தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது நடைபெற்றது. ஓகேவா? மக்தும் தோட்டத்துல என்னது இந்த மூன்றாவது காங்கிரஸ் என்பது என்னது நடைபெற்றது. குறிப்பா இதுல பங்கேற்ற டெலிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர்னா 362 பேர். ஓகேவா? டோட்டலா 607 பேர். ஓகே, அதுல 362 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது இதுல இருந்து பங்கேற்று இருக்காங்க. அப்ப இந்த இரண்டாவது கூற்றும் வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறானதாகவே அமையுது. அடுத்து மூணாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஓகேவா கன்னிமாரா பிரபு ஓகேவா விருந்தளித்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இது கரெக்டா என்னது இருக்கு. அதே மாதிரி நான்காவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 2 இது தப்பு, மூணாவது மட்டும்தான் என்னது சரியானது. நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா ராவ் சாஹிப் மூக்கனாச்சேரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரிசப்ஷன் கமிட்டிக்கு வரவேற்பு குழுக்கு தலைமை தகவல் மாதவா ராவ். ஓகேவா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே தவறு. எது மட்டும் தான் சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது மூணாவது மட்டும் தான் என்னது சரி. அப்ப ஆப்ஷன் சி 3 ஒன்லி தான் என்னது இதற்கு சரியான விடை. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே, அதற்கடுத்து 129வது கேள்வி. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், குறிப்பா டேவிட் கோட்டை, ஜெல்ரியா கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை, லூயிஸ் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா டேவிட் கோட்டைனாவே உங்களுக்கு வந்து என்னது பிரிட்டிஷ் தான். குறிப்பா கடலூர்ல இருக்கக்கூடியது. ஜெல்ரியா கோட்டைனா என்னது பழவேற்காட்டுல இருக்கக்கூடியது டச்சு. ஓகேவா? டச்சு. அப்ப எது ராங் மேட்சஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப ராங் மேட்சஸ்னாவே இது 2 தான். அப்ப லூயிஸ்ன்னு கேட்டா என்னது உங்களுக்கு பிரெஞ்சு கோட்டை, அது கரெக்ட் தான். ஓகேவா? அப்ப ஜெல்ரியா கோட்டை டச்சு. ஓகே, தரங்கம்பாடி கோட்டை வந்து என்னது டேனிஷ்னு வரும். அப்ப எது தவறானதாக காணப்படுதுன்னா 2 மற்றும் 3 தான் தவறு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னது பி. சோ இங்க ராங் மேட்சஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2வது 3வது மட்டும் தான் என்னது தவறானதாக காணப்படுகிறது. 129க்கு ஆப்ஷன் பி தான் என்னது சரியானது. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் ஃபுல்லாவே எழுதிருங்க. நாம அடுத்ததாக போகலாம். அடுத்ததாக 149 which of the following statement is true about ஓகேவா பாபா உமாநாத் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, பாபா உமாநாத் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு யாருன்னு கேக்குறாங்க. குறிப்பா she was the first woman in South India to have been arrested
பை த பிரிட்டிஷ் ஃபார் சால்ட் சத்தியாக உப்பு சத்தியாகிரகத்தை இவங்க தான் முதலாக ஆஸ் பண்ணப்பட்டது என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, ஷி ஆர்கனைஸ்டு பீஸ் அண்ட் மூவ்மெண்ட் இன் திரு துவாரிமன் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஷி பிகேம் பார்ட் ஆஃப் த பொன்மலை உமன் அசோசியேஷன் சொல்றாங்க. இது நாலு வந்து ஷி ஜாயின்ட் த காங்கிரஸ் பார்ட்டி இன் 1945 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத எனது விரிவாகவே நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் இன் சவுத் இந்தியா டு ஹேவ் பின் அரஸ்டட் பை த பிரிட்டிஷ் சால்ட் சத்தியாகிரகா. குறிப்பா ஃபர்ஸ்ட் உமன் யாரு சார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது லுக்மணி லட்சுமிபதி தான் ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் அரஸ்டட் இன் சால்ட் சத்தியாகிரகா. ஸோ இவங்க கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது தவறானதாக இருக்கு. அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேவா, ஷி ஆர்கனைஸ்டு பீஸ் அண்ட் மூவ்மெண்ட் இன் துவாரிமன் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த துவாரிமன் என்ற கிராமத்துல வந்து என்னது பீஸ் அண்ட் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்தினாங்க. ஓகேவா, சோ இவங்க இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது கரெக்டானதுதான். ஓகே, அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷி பிகேம் பார்ட் ஆஃப் த பொன்மலை உமன் அசோசியேஷன். ஸோ இது கரெக்ட் தான். மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்னது உங்களுக்கு கரெக்ட் தான். ஸோ குறிப்பா பொன்மலை கோல்டன் ராக். ஓகேவா, தென் நான்காவது வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா ஷி ஜாயின்ட் காங்கிரஸ் இன் 1945 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஷி இஸ் நாட் ஜாயின்ட் இன் 1945ல காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணல. ஆனா எதுல ஜாயின் பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில வந்து என்னது ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்ப இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்த கொஸ்டின்ல தவறானதாக இருக்கு. ஓகேவா, அப்ப எது மட்டும் தான் சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மற்றும் 3 தான் சரியா தவிர்த்து 1, 4 வந்து பாத்தீங்கன்னா சரியானது அல்ல. அப்ப இதுக்கு ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 ஆகியவையே எனது சரியானதாக காணப்படுகிறது. தே ஆர் ட்ரூ அப்படின்னு எனது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். மாடர்ன் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆன்சர் கீ. ஓகேவா, இந்த கேள்விகளை நீங்க உங்களுடைய ஆன்சரோட செக் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல ஓகேவா இது போன்று உங்களுக்கு இந்த குரூப் 2A சம்பந்தமான கேள்விகளை நீங்க பார்ப்பதற்கு சின்மயா யூடியூப் சேனலை வந்து என்னது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் தொடர்ந்து இந்த சேனல்ல கல்வி தொடர்பான நிறைய செய்திகளை நம்ம தந்துகிட்டு இருக்கிறோம். போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான நிறைய தகவல்களையும் நம்ம தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய வெற்றி பாதையை தீர்மானித்துக் கொள்ளுங்க. நன்றி.